அடிப்படை உரிமை. அதை கொடுப்பது அரசினுடைய அடிப்படை கடமை. இப்படி அடுக்கடுக்கா எத்தனையோ உரிமைகள் நமக்கு இருக்கிறது. அந்த உரிமைகள் எல்லாம் மறுக்கப்படுகிறது. அதுலயும் திமுக கிட்ட போய் கேட்க முடியுமா? முதலமைச்சருக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது. இப்படி போய் இவங்க கிட்ட போய் கேட்டு, ஆனாலும் அதனால்தான் நான் தமிழக மக்களுடைய உரிமை மீட்பு பயணம், அது நடைபயணம். இது வரைக்கும் நான் கிட்டத்தட்ட ஒரு 10 நடைபயணம் நான் மேற்கொண்டிருக்கிறேன். பாலாத்தை காப்போம், காவிரியை காப்போம், தாமிரபரணி காப்போம், இப்படி எல்லாம் 10 நடைபயணம் நான் மேற்கொண்டிருக்கிறேன். 2 நாள் 3 நாள் 4 நாள் 5 நாள் பண்ணிருக்கிறேன். நான் இந்த நடைபயணம் 100 நாள் நம்முடைய அதுவும் எங்க இருந்து ஆரம்பிக்க போறேன்? திருப்போரூர், இந்த மாவட்டத்தில், செங்கல்பட்டு மாவட்டத்தில் திருப்போரூர் நம்ம முருகனை பார்த்துட்டு அது நடைபயணம் மேற்கொள்ள இருக்கிறேன். நான் எல்லாம் தமிழ்நாடு முழுவதும் நான் போறேன். கன்னியாகுமரி, இந்த பக்கம் அந்த பக்கம், மேற்கு தெற்கு எல்லாம் போட்டு இதுதான். அதாவது இதுல 10 கோரிக்கைகள் வைத்து என்னுடைய நடைபயணம். 10 கோரிக்கைகள் அந்த 10 உரிமைகள். அதுல பார்த்தா சமூக நீதிக்கான உரிமை, ரைட் டு சோசியல் ஜஸ்டிஸ். சமூக நீதிக்கான உரிமைனா என்ன? நம்ம சுயமரியாதையுடன் வாழ வேண்டும். சுயமரியாதை எப்படி வாழலாம்? நம்ம பிள்ளைங்களுக்கு படிப்பு கிடைக்கணும், படிச்ச பிள்ளைங்களுக்கு வேலை கிடைக்கணும். வேலை கிடைச்சதுன்னா நீங்க போறது, நீங்க கொடுக்குறது 1000 ரூபாய் 2000 எதுவும் வேணாயா. சுயமரியாதை நாங்க வாழணும். ஐயா, உங்ககிட்ட கையேந்த எங்களுக்கு தேவையில்லை, அவசியம் இல்லை. அரசியல் சாசனத்தை எங்களுக்கு உரிமைகள் கொடுத்திருக்கிறாங்க. அந்த உரிமைகளை நீங்க கொடுத்தா போதும். உங்க கடமை. அதாவது அடுத்தது வன்முறை இல்லா வாழ்வுக்கான மகளிர் உரிமை, விமென்ஸ் ரைட் டு லிவ் ஃப்ரீ ஃப்ரம் வயலன்ஸ். அதாவது பெண்கள் இன்னைக்கு ராத்திரில இல்ல, சாயங்காலம் வெளியில போக முடியல. சாயங்காலம் எங்கேயாவது பெண்கள் தனியா போக முடியுதா? எங்கேயாவது அங்க போனா ஒருத்தன் விசில் அடிக்கிறான், இன்னொருத்தன் பிடிச்சி கை பிடிக்கிறான், குடிச்சிட்டு இது பண்றான், போதையை பண்ணிட்டு இருக்கிறான். அண்ணா யூனிவர்சிட்டியில படிக்கிற பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை. சென்னையில அண்ணா யூனிவர்சிட்டி பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இங்க கிராமத்துல மதுராந்தகம் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குமா? இல்ல. அந்த பாதுகாப்பு கொடுப்பது யாருடைய கடமை? அரசினுடைய கடமை. இப்படிதான் பல உரிமைகளை, ஏன்னா உங்களுக்கு தெரியல, அதை தெரியப்படுத்துவதுதான் நான் ஊரா போய் கிராம போய் உங்களை சந்தித்து இந்த உரிமைகளை வாங்க, நம்ம உரிமையை மீட்டெடுப்போம், என் பின்னால் எல்லோரும் வாருங்கள், தமிழக மக்களை வாருங்கள் என்று இந்த நடைபயணத்தை மேற்கொள்ள இருக்கின்றேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.